ஹாய் ஹலோ வணக்கம், குட் மார்னிங் யூனிவர்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் காட்ட போகிறேன். டன்டடைன். இது பார்த்தீங்க அப்படின்னா எந்திரம், அண்ட் திஸ் இஸ் தாயத்து. இது வந்து தனவசிய குபேரவசிய உங்கள் பொருளாதாரம் இது சார்ந்த ஒரு 1 2 3 3 எந்திரங்களும் ஒரு வசிய மந்திரமும் வச்சு எழுதின ஒரு தாயத்துங்க. சரி, ஓகே. இது அஸ்வகந்தம். இது வந்து நாங்கள் இதெல்லாம் கலந்து வச்ச மை. இந்த மையை இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா தாயத்து உடல், மை உயிர் மாதிரி. இந்த மாதிரி மையை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு மை. இரண்டு வகையான மை. இது ஒன்று வந்து ஒரு குறைந்த மூலிகையில் போட்டு பண்ணது, இன்னொன்று வந்து ஒரு 150க்கு மேற்பட்ட மூலிகையில் பண்ணது. ஸோ ரெண்டும் வசியம்தான். ஒன்று வந்து இலைகள், இந்த புனுகு, அப்புறம் வந்து ஜவ்வாது, அந்த மாதிரி வாசனை திரவியங்களால் பண்ணது. கோரோசனை, அப்புறம் வந்து அஞ்சனக்கல், அந்த மாதிரி வச்சு பண்ணது. இன்னொன்று வந்து முழுக்க மூலிகை இலை. மற்றொன்று வந்து வேர். இது பார்த்திங்கன்னா அஸ்வகந்தம். இந்த அஸ்வகந்தமே போதுமானது. இது எண்ணெயிலையோ நெய்யிலையோ கலந்து பூசுவோம். பட் வந்து அதுலேயுமே இது கலந்துருக்கு. அஸ்வகந்தம் வந்து இந்த மையிலே கலந்துருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு சாஸ்திரத்துக்கு இதை நம்ம உபயோகிக்கிறோம். எல்லாமே கலந்துருக்கு தான். ஒரு மை வந்து மூலிகை வேர்களால் மட்டும், மற்றொன்று வந்து ஜவ்வாது, புனுகு, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு இதை எப்படி மடிப்போம். மடிச்சுட்டு ஓகே. இப்போ இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லெண்ணெயோ நெய்யிலையோ பண்ணி வைக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம மை இருக்கிறதுனால இதை நான் அப்படியே போடுறேன். போட்டு டேப் பண்ணிவிட்டு இதை வச்சு பிடிக்கணும். இந்த மையை தான் உங்களுக்கு நான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த தாயத்து மை கூட விற்பனைக்கு உண்டு. ஆனால் தாயத்தோடு சேர்ந்த மை தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தனவசியம்
பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் இது வந்து ரொம்ப சிறந்தது. இது உங்களுக்கு என்ன வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்தால், என்ன கடன் இருந்தால் எந்த மாதிரி தருணத்தில் அதை அடைக்கிறதுக்கான விஷயம், எல்லா வாய்ப்புகளும் இது உங்களுக்கு வரும். பொருளாதாரம் முன்னேற்றம். ரெண்டாவது வந்து பணக்காரங்களுக்கு கடன் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடன் நிவர்த்தி வேறு தாயத்து இருக்குது. ஆண் பெண் வசியம் வேறு தாயத்து இருக்குது. ஆண் பெண் வசியம்னா தப்பாக இல்லை. உங்கள் மனைவி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால பிரிஞ்சு போயிட்டாங்க, உங்களோட கணவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி காதலர்கள், அது மாதிரி நின்ற கல்யாணம், அதெல்லாம் வசியமாகிறதுக்கு. அதே மாதிரி வியாபார ரீதியாக நண்பர்கள் திடீர்னு உங்களை இக்னோர் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை கூட்டு சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு டீம் ஒர்க் இருக்கும், அந்த டீம் ஒர்க்லேருந்து உங்களை விலக்கி வைப்பாங்க. இப்போல்லாம் நிறைய டீம் ஒர்க்கு தான், யூடியூப் போடுறதுலேருந்து எல்லாமே இப்போ டீம் ஒர்க்கு தான். ஸோ அதுலேருந்து உங்களை விலக்கி வைப்பாங்க. ஸோ அதெல்லாமே அதுக்கு ஒரு தாயத்து இருக்குது. ஸோ கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, பொருளாதார முன்னேற்றம் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக அதுதான். இந்த மாதிரி அப்போது இப்போ வந்து அந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர, ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று சேர, டீம் ஒர்க் ஒன்று சேர ஒரு தாயத்தை ரெடி ஆகிட்டுருக்கு. கடன் நிவர்த்திக்கு ஒரு தாயத்தை ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ரெஸ்பெக்ட், மதிப்பு மரியாதை கிடைக்கணும், உங்களை வந்து அக்கறையோடு பார்த்துக்கணும், அந்த மாதிரி சில பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இருக்கு. அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை மட்டும் தனித்து விடப்படுதல், அதுக்கான நியாயம் கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கான விஷயம். இது அனைத்துமே வந்து கோர்ட்டுக்கு போக முடியாத சில நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்கும். சில கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா மன ரீதியாக நம்மளை புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், திருப்பி அவங்க நம்மளோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும், அப்படிங்கிறதுக்கெலாம் தாயத்து இருக்குது. இந்த வைப்பு நிதி, சேவிங்ஸு, அந்த மாதிரி விஷயத்துக்கும் தாயத்து இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கான டைம் மட்டும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போதைக்கு குபேர வசிய தாயத்து வந்து 30 தாயத்து கையில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.